பேசுவதற்கு முன் உங்கள் வார்த்தைகள் 3 வாயில்களை கடந்து செல்லட்டும். அது மதிப்புமிக்கதா, அவசியமானதா, அல்லது ஏதேனும் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறதா? எப்போது, எங்கே, எவ்வளவு பேச வேண்டும் என்பதை புரிந்து கொள்பவர் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று புத்தர் கூறுகின்றார். பேசப்பட்ட வார்த்தைகள் வேடன் செலுத்தும் அம்பு போல் ஒருபோதும் அது திரும்ப வருவதில்லை. வார்த்தைகள் ஆயுதம் போன்றது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பேசுவதை கட்டுப்படுத்த முடியாத நபர் தன்னை எப்போதும் சிக்கலில் ஆழ்த்துகிறார். இன்றும் மக்கள் ஒருவரையொருவர் இழிவுபடுத்த மட்டுமே பேசுகிறார்கள். சில சமயங்களில் அவர்கள் மதிப்பை பெறுவதற்காக எந்த காரணமும் இல்லாமல் பேசுகிறார்கள். ஆனால் உங்கள் வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவை. உங்களுக்கு எப்படி பேசுவது என்று தெரிந்தால் அது உலகையே மாற்றிவிடும். மௌனம் என்பது இங்கு ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருப்பது என்பதல்ல. மௌனம் என்றால் மதிப்புமிக்க காரணமின்றி எதையும் பேசாமல் இருப்பது. அதாவது தேவையான போது மட்டுமே பேசுவது ஆகும். முதலாவது, மௌனம் உங்கள் எதிரியை குழப்பமடையச் செய்கிறது. உதாரணமாக, மிகப்பெரிய போர் வீரன் சன்சு அவர் யாரிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது, எந்த நேரத்தில் பேச வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக அறிந்து வைத்திருந்தார். அமைதியாக இருந்ததன் மூலம் தனது ஆயிரக்கணக்கான எதிரிகளை ஆழ்ந்த சிந்தனையில் தோற்கடித்ததாக அவர் கூறினார். அதே போல நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்கள் எதிரிகள் குழப்பமடைகிறார்கள். அடுத்து உங்கள் திட்டம் என்ன என்பது பற்றி யோசிக்கத் தொடங்குகிறார்கள், தடுமாறுகிறார்கள். பயத்தின் காரணமாக அவர்கள் தங்கள் சொந்த இலக்குகளில் மட்டுமே கவனம் செலுத்துகிறார்கள். உங்கள் எதிரிகள் உங்களை எதிர்த்து நிற்காமல் விலகி செல்வதற்கு ஒரே காரணம் உங்களுடைய மௌனம் ஆகும். உங்கள் எதிரிகளால் ஆபத்து வரும் நேரமெல்லாம் மௌனத்தை ஆயுதமாக பயன்படுத்துங்கள். அப்போது நீங்கள் அவர்களை எளிதாக தோற்கடிக்க முடியும். இரண்டாவது, மௌனம் கூர்மையான கவனிக்கும் திறனை உருவாக்குகிறது. மௌனம் என்பது வார்த்தை இல்லாதது அல்ல. கவனமாகவும் அமைதியாகவும் இருக்கிறவர்களை பாருங்கள். அவர்களுக்கு நிறைய யோசனைகள் மற்றும் முக்கிய விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அனாவசியமாக பேசாமல் அவசியமானால் மட்டும் அவர்கள் பேசுவதை எங்கும் காணலாம். வெற்றி பெறுவதற்கு ஒருவரிடம் இருக்கக்கூடிய முக்கிய விஷயம் மௌனம் மற்றும் கூர்மையான கவனம் ஆகும். நீங்கள் பலவற்றில் கவனம் செலுத்துவதை நிறுத்திவிட்டு அமைதியாக இருங்கள். மூன்றாவது, மௌனம் மக்களின் கவனத்தை ஈர்க்கிறது. நாம் மௌனமாக இருந்தால் மக்களின் கவனத்தை பெறுகிறோம். நீங்கள் அமைதியாக இருந்து உங்கள் இலக்கில் கவனம் செலுத்தினால், தேவையான போது மட்டும் பேசினால் மக்களின் கவனம் உங்கள் மீது செல்கிறது. நாம் அமைதியாக இருந்து மதிப்புமிக்கதை மட்டுமே பேசினால் மக்கள் உங்கள் பேச்சை கேட்பார்கள், உங்களை உயர்வாக மதிக்கிறார்கள். மேலும் மக்கள் உங்களை நினைவில் வைத்துக் கொள்வார்கள். ஒரு மனிதனுக்கு மக்களிடமிருந்து மதிப்புமிக்கதை பெற்றுத்தருவது அவர் தேவைப்படும் பொழுது மட்டும் பேசும் மனப்பக்குவம் ஆகும். நான்காவது, மௌனம் நம்பிக்கையை வளர்க்கிறது. வெற்றியை அடைவதற்கு வெற்றிகரமான நபர்களுடன் தொடர்பு கொள்வதும் பயனுள்ள உறவுகளை வளர்த்து கொள்வதும் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. எனவே நீங்கள் பயனுள்ள உறவை வளர்த்து கொள்ள விரும்பினால் முதலாவது நீங்கள் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். வெற்றிகரமான மக்கள் அதைத்தான் செய்கிறார்கள். வெற்றி பெற விரும்பும் மக்கள் தன்னுடைய அனுபவத்தை பேச எண்ணாமல் அடுத்தவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை மௌனமாக கேட்கிறார்கள். இதனால் கேட்கும் திறன் அதிகரித்து
புது நம்பிக்கை தோன்றுகிறது. 5வது, மௌனம் வலிமையை உருவாக்குகிறது. நம்மில் பெரும்பாலோர் அமைதியை விரும்புவதில்லை, அதற்கு பயப்படுகிறோம். எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் உண்மையில் தேவையான அனைத்தும் நமக்குள்ளே இருக்கின்றன என்பதை அறிவதில்லை. நாம் நம்மை மாற்றிக்கொள்ளாத வரை அவற்றை அடையாளம் காண்பது சாத்தியமில்லை. உங்களிடம் இருக்கும் அமைதி உங்கள் பலம் என்ன என்பதை உணர வைக்கிறது. உதாரணமாக, ஒருவரிடம் உற்சாகமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆனந்தம் ஏற்படுவது போல் தோன்றும். தன்னையும் மறந்து நாம் பேசிக்கொண்டே இருப்போம். அதில் இருக்கும் தவறை பற்றி யோசிப்பதில்லை. ஆனால் பேசிவிட்டு அங்கிருந்து கடந்து செல்லும் பொழுது மனம் தன் நிலையை வெளிப்படுத்தும். அதன் பின், இவ்வளவு நேரமும் நாம் பேசிய வார்த்தைகள் அர்த்தமற்றவைகள் என்று நினைக்கும் பொழுது ஏன் அப்படி பேசினோம் என்று மனம் தவிக்கிறது. எனவே நாம் யாவரும் அவசரப்பட்டு விட்டோம் என்று எண்ணாத அளவில் முடிந்தவரை பேச்சை குறைத்து மௌனமாக இருக்க முயற்சி செய்வோம். மௌனம் வலிமையை உருவாக்குகிறது என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். அதிகமாக பேசி கவலைப்படுவதை விட மௌனமாக இருந்து மனதை வலிமைப்படுத்துங்கள். அதனால் நீங்கள் இறைவனின் அருளை பெறலாம்.